ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்திங்கன்னா எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணுன்னு இந்த ராஜேஸ்வரி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மேலே திருட்டு பட்டத்தை கட்ட போகிறாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோல்ஸ் என்னுடைய காண விஜய் நீ பார்த்தையா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்குறாங்க இந்த ராஜேஸ்வரி. அதுக்கு பார்த்திங்கன்னா தெரியலையக்கா, நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி நீ தான் வீட்டை க்ளீன் பண்ண, கண்டிப்பாக நீ தான் என்னுடைய ஜுவல்ஸ் ஆட்டியை போட்டுருப்பேன், நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோடு சொல்கிறேன், அந்த ஜுவல்ஸ் எங்கே வச்சுருக்கேன், மரியாதையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எதுவுமே எடுக்கலை, எனக்கு அது தெரியாது எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போய் சொல்லாத, உன்னுடைய திருட்டு புத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் இதை பற்றி ஆராயாதே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே பயங்கரமாக கோப்புறேங்க. என் மல்லி மரியாதையாக சொல்கிறேன், அதை ஜுவல்ஸ் எடுத்திருந்தேன்னா கொடுத்துரு, இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விஜய் கோவப்படுறதை பார்த்து இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம விஜய் மல்லிகையில் கெட்ட பேர் வாங்கணும், அதனால் நம்ம மல்லி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம், அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன தான் பண்ணாலுமே மல்லியை விஜய் கண்டிப்பாக பிரிக்கவே முடியாதுங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா கடைசியில் நான் இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, உங்கள் அக்கா என் மேலே தேவையில்லாத பலி போடுறாங்க விஜய், நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா அப்போ என் அக்கா போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் சாப்பாடுமானா ஒன்றுமானா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ சமைச்ச சாப்பாடை நீவே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இனிமே உன்னை இந்த அளவுக்கு உன்னை விட்டது என்னுடைய தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா எதுக்காக டாடா மல்லியம்மா இப்படி கேள்வி கேட்குறாரு, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதே இந்த ராஜேஸ்வரி அத்தையும் இந்த ரஞ்சிதா சித்தியும் தான். இவங்க ரெண்டு பேருமே மல்லியம்மா மேலே தேவையில்லாத பழியை போட்டு அவங்கள அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கி வைக்கணும்னு பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எப்படியாவது மல்லி விஜய் நம்ம டாடா மனசில் மல்லியம்மா நல்லபடியாக எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றதை நினைக்க வைக்கணும். அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த அத்தை இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அத்தையை முதல்ல எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா யோசிச்சு அந்த தேவையில்லாத நம்ம ராஜேஸ்வரி மேலே இந்த அத்தை என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி நம்முடைய விஜய் கழுத்தை பிடிச்சி வெளியே தாழ்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டியே செய்வாங்க. இல்லை நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா சவாலில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.